கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். நேற்று கொடுத்த கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா என்ன அடிச்சிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா 315 அடிச்சிருந்தாங்க. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு 315 கொடுத்ததுனால நம்ம நேற்று கொடுத்த கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்கில் 315 கெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் அதை அடிச்சிருந்தாங்க. அந்த 315 நாம் கொடுத்த நம்பரில் எங்கே ஜாயின் இருக்குன்னு பார்த்திங்கன்னா வருங்க பி போல் கொடுத்துட்டோம் 3 5 அதை மட்டும் மாற்றி கொடுத்துட்டோமா கரெக்டாக கொஞ்சம் மேட்சாக இருக்கும். கரெக்டாக எல்லாம் பி போலில் கொடுத்ததுனால அது கொஞ்சம் பாஸ் ஆகாமல் மிஸ் ஆகிடுச்சு. சரி வாங்க ஏபி போல் செச்சாவில் அது பார்த்திங்கன்னா நம்ம ஏபிசியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 3 டிஜிட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே 4 5 4 5 தான் விளையாண்டுச்சு. எனக்கு என்ன டவுட் என்னன்னா 4 9 மாதிரி தான் அதிகமாக டவுட் வச்சுருந்தேன். அதான் 4 9 எடுத்து கொடுத்துருந்தேன் ஆல் போலில். அதனால் நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக எங்கள் சி போலில் 5 எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே 5 அதிகமாக விளாண்டுருக்கு, ஆனால் 5 அதிகமாக எடுத்துகிட்டு வரல. 315 பாருங்கள் 1 ஏ போலில் கொடுத்துட்டோம். மாற்றி கொடுத்தனால கொஞ்சம் ஆட்டம் ஆடிட்டாங்க. அதே பாருங்கள் பெஸ்ட்டு ஆல் போல்னு கொடுத்துட்டோம். அப்படியே 3 பாஸ் ஆகிடுச்சிங்க. இந்த அதில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் பெஸ்ட்டு ஆல் போல்னு கொடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னாங்க 45 14 இங்கே பாருங்கள் இதை 15ன்னு கொடுத்தோமா சூப்பரான வின்னிங் இருக்கலாம். இது மொத்தம் தாங்க ஏபிசி ஏபி ஏசி பிசி இதெல்லாம் கலந்து போடுறது தாங்க இதை வச்சுருக்கேன். பாருங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணி கொடுத்தேன், ஆனால் இது உழுவில். சரி வாங்க நாளைக்கான கெஸ்ஸிங்கில் போகலாம். நாளைக்கான கெஸ்ஸிங்னாச்சும் சிறப்பாக அமைதான்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரும் தேடி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. இன்றைக்கி எதுவும் குழப்பாமல் கெஸ்ஸிங் கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஏ போல் என்ன கொடுத்துருக்கோம்னா 6 கொண்டு வந்திருக்கோம். 6 வந்து அதிகமாக விளாண்டுச்சிங்க, அதனால தான் இங்கே 6 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என் கணிப்பில் அதிகமாக வந்ததுனால தான் உங்களுக்கு 6 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 6 5 இந்த 3ஆம் நம்பர் இதில் எனக்கு கொடுக்கல. 3ஆம் நம்பர் வந்து அதிகமாக நமக்கு விளாடலை, எந்த நம்பரும் தெரியாதனால நம்ம அந்த 3ஆம் நம்பரை கொடுக்கல. நம்ம கணிப்பில் ஏ போல் பார்த்திங்கன்னா 6 5 மட்டும்தான் அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அது மட்டும் தான் நம்ம கணிப்பில் வந்துச்சு, அதனால் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பி போல் பார்த்திங்கன்னா 9 4 2ங்க. மேபி இது வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து முதல் 202 அடித்தான், அதனால் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போலில் பார்த்திங்கன்னா 5 7 3. ஏன்னா முந்தானத்து பார்த்திங்கன்னா 202 அடிச்சிருந்தோம். ஏன்னா ஏ போலி நம்பர் 2 எடுத்துட்டோம், சி போலி 2 எடுத்துட்டோம். அதனால் பி போல் 2 எடுத்துடலாம். ஆனால் பி போல் அதிகமாக 2 எடுத்துகிற வாய்ப்பு இருக்குது, அதனால் தான் இங்கே 2 கொடுத்துருக்கேன். நம்ம ஆல் போலில் பார்த்திங்கன்னா ஆல் போல் நமக்கு என்ன தோணுதுன்னா 6 1 நமக்கு தோன்ற கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 6 இல்லைன்னா 1 தோணுது. நம்ம பெஸ்ட்டு போலில் ஆல் போலில் என்ன கொடுக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதை அடுத்த கெஸ்ஸிங்கில் போயிடலாம். அடுத்து நம்ம 3 டிஜிட்லாம் பார்க்கணும். மறக்காமல் பார்த்துக்காங்க இதை. அடுத்து நம்ம 3 டிஜிட் என்னென்ன கொடுக்குறோம் பாருங்கள். நம்ம 3 டிஜிட் கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 641 பாருங்க. அதேமாரி 6 1 4 எடுத்துக்கிட்டாங்க 269 841. ஏன்னா எனக்கு இந்த 1 மேலே அதிகமாக சந்தேகங்க, அதனால தாங்க 1 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 698 அதேமாரி 6 எடுத்து வந்தது பாருங்கள். இந்த 6 வந்து எனக்கு அதிகமாக ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். 113 டபுள்ஸ் வந்தால் மேபி இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. 517 630 திருப்பி டபுள்ஸ் வந்தால் மேபி இந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது. 636 இந்தமாரி கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது 2 கலந்து கொண்டாந்துருக்கேன். ஏன்னா இதில் எதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னே தெரியல. அடிக்கடிக்கு மாற்றி கூட கொடுக்குறாங்க. மேபி டபுள்ஸ் வர கூட அதிக வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் வந்தால் இப்படி வச்சு ப்ளே பண்ணிக்காங்க. அடுத்தவங்க ஆல்போர்டு போயிடலாம். ஆல்போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 ஆர் 2ங்க. நமக்கு 9க்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்லைங்க பி போல் 2 எடுத்துகிற வாய்ப்பு இருக்குன்னு, அதனால தாங்க நாங்கள் இங்கே 2யும் இங்கே 9 எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 9 நிறைய இடத்துல ப்ளே ஆகிருக்கு. 1 2 இந்த இடத்துலலாம் ப்ளே ஆகிருக்கிறதுனால தான் அந்த 9 உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 9 2 எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா நாளைக்கு எப்படி பி போல் அந்த 2 இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள் நம்ம ஏபிசி தாங்க 64 26 84 69 11 51 63. திருப்பி பாருங்கள் அடுத்தது கொண்டு போயிடலாங்க. திருப்பியும் 41 17
69 30 30 98 அவ்வளோதாங்க. நம்ம விவி போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ தான் நம்பர் எடுத்து வந்துருக்கோம். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் நம்பர் கிடைக்கல. அடுத்து நம்ம பெஸ்ட்டு ஆல் போர்டு இன்றைக்கி எதாவது எடுத்துகிட்டு வரலாம் பார்த்தீங்க. பெஸ்ட்டு என்னதே 3 டிஜிட் 2 டிஜிட் எடுத்துகிட்டு வரலாம் பார்த்தீங்க ஏபியில். அதே ஏபியில் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிகமாக தோன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஏபியில் என்ன வரும்னு நினைக்கிறேன் நான். இப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு ஏபியில் வந்து இந்த RE1 எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. RE1 தான் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே வாங்க. தேங்க்யூ, பாய் காய்ஸ்.